ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா, ஃபினான்ஷியல் ட்ரெயினர். இந்த வாரம் மார்க்கெட் ஆரம்பத்தில் அப்சைட் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவு டவுன் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை, உலக மார்க்கெட்டே 10லேருந்து 15% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் 12-13 நாளாக நடக்கிற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய தீவிரம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஈரானில் ஒரு முக்கிய லீடரை அமெரிக்கா கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவருடைய மகன் அதனுடைய பொறுப்புக்கு அவர் அரப் கண்ட்ரீஸில் உள்ள யூஎஸ்னுடைய ஏர்பேஸ் எல்லாமே தாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பொருளாதார ஃபினான்சியல் ஹப் அப்படின்னு சொல்கிற நிறைய இடங்களை தாக்குனாங்க. இது அரபு நாடுகளிடையே ஒரு பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு. அவங்க இந்த போரில் பங்கு பெறாமா வேணாமா அப்படிங்கிறத விவாதிக்கிற அளவுக்கு இது கொண்டு போய்விட்டுருக்கு. ஆனாலும் அவங்க சைடு என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் அல்லது கருத்து இருக்குது அப்படின்னா, ஈரானுக்கு எதிராக நாம் எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு மூட் இருக்குது. இருந்தாலும் இப்போ அது மாதிரி பண்ணோம்னா யூஎஸ்க்கு அது சப்போர்ட்டாக போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ அதனால் ரெண்டுக்கும் நடுவில் அவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் டிஸ்கஷனில் தான் வச்சுருக்காங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை கண்ட்ரிலையும் எங்களுடைய தாக்குதல் டெஃபினட்டாக தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலை அழிக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த போர் ஓயாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலில் ஒரு முக்கியமான லீடரை 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் ஒரு தாக்குதலில் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து வார்னுடைய போக்கு ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த தீவிரமான ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரானை முழுவதும் அழிக்கிற வரைக்கும் எங்களுடைய இராணுவத்தை திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் தாண்டி ஈரானுடைய அந்த கடல் பரப்பில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அந்த பகுதி வழியாக தான் நிறைய ஆயில், கேஸ், மற்ற விஷயங்கள் போக்குவரத்து, அதாவது கப்பல் போக்குவரத்து எல்லாமே அதில் தான் நடக்கணும். நம்ம நாட்டுக்கு அல்லது மற்ற நாடுகளுக்கு, சைனாக்கு, இதுக்கெல்லாம் போகிற ஆயில் எல்லாமே இது வழியாக தான் வந்தாகணும். அதை தாண்டி அரப் கண்ட்ரிஸ்க்கு வர உணவுப் பொருள்களும் இது வழியாக தான் வந்தாகணும். இப்போது அந்த யுஏஇ, கத்தார் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உணவு பிரச்சனை இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அவங்களுடைய ஸ்டோரேஜ் 8 முதல் 10 நாள் வரைக்கும் தான் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெய்லியும் கண்டிப்பாக உணவுப் பொருள் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த சிரமத்தில் இருக்கிறதுனால அங்கேயும் மக்கள்லாம் இந்த கோவிடில் பண்ண மாதிரி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நிறைய பொருட்களை வாங்கி வீட்டில் சேகரிக்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ அங்கே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப சுற்றி இருக்கிற நாடுகளினுடைய பொருளாதாரம், மற்ற டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாமே இந்த போர்னால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ அதனாலே ஆயில் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஈரான்லாம் டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது நம்ம நாட்டுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஈரான் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதியிலிருந்து நாம் ஆயிலினுடைய கன்சம்ஷன் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தேவையில் ஒரு 20% தான். மிச்சம் எல்லாமே ரஷ்யா, யூஎஸ்லேருந்து தான் வாங்குகிறோம். ஸோ இதனுடைய போக்குவரத்து வேறு வழி. அதனால் நம்ம நாடை பொறுத்தளவு ஆயிலுக்கும் பெட்ரோல், கேஸ் இது மாதிரியான விஷயங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. இப்போ சமீபத்தில் கேஸ் பாதிப்பு நாடு ஃபுல்லாக ஒரு பரபரப்பான விஷயமா பேசப்பட்டது. வீட்டு கேஸை பொறுத்தல ஸ்டாக்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ புக் பண்ணிங்கன்னா 2 நாளில் வந்துடும். அடுத்த சைக்கிள் அப்படிங்கிறது 20 நாள் அப்படிங்கிறது 25 நாள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா போர் எவ்வளோ நாள் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் கேஸை பொறுத்தல அதையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து அதை நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கார். ஸோ பெட்ரோல், டீசலை பொறுத்தளவும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. குருடாயிலோட ப்ரைஸ் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியும் நம்ம பெட்ரோல், டீசல் விலையை எந்த விதத்துலையும் மாற்றலை. இதை வர எலெக்ஷன் வரைக்கும், அதாவது இந்த ஸ்டேட் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த வார் முடிஞ்சாலும் இந்த ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணால் கூட குரூட் ஆயிலினுடைய ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை இந்த ஆயில் சந்தைகள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட $200 வரைக்கும் அந்த
குடாயிலோட ஒரு பேரலோட ப்ரைஸ் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி போனால் டெஃபினட்டாக பெட்ரோல் டீசலுடைய விலையை நம்மளுடைய நாடும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இது மூலமாக பார்க்குறப்ப பொருளாதார நெருக்கடி நம்மகிட்ட வந்திருக்கு. இன்னொன்று நம்மளுடைய பிஸ்னஸ்னுடைய ஃப்ளோவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதனாலேயே நம்மளுடைய மார்க்கெட்டில் பெரிய வீழ்ச்சி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீழ்ச்சிலையும் நம்மளுடைய அதானி கேஸ், அப்புறம் என்டிபிசி எனர்ஜி, இது மாதிரியான பெட்ரோலியம் பேஸ் பண்ண நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அப்சைடு, அதாவது வந்து 5-10% எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய டோட்டல் மார்க்கெட்டை ஏதாவது ஒரு செக்டார் ஏதோ ஒரு வகையில் பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்கணும். இதை தாண்டி அமெரிக்கா எல்லா நாடுகள்கிட்டையும் ஒரு கோபமான முகத்தை காமிச்சிட்டு அவங்கள ஒரு அடிமை நாடாக வச்சுக்கணும் அல்லது தான் வல்லரசு அப்படிங்கிற ஆதிக்கத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் முயற்சி பண்ணாலும் நம்ம நாட்டு கூட அவங்க ஒரு நல்ல உறவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்ம நாடு வந்து எல்லா விதமான பொருள்களுக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸாக இருக்கிறதுனால நம்மளை அவங்க வந்து கன்சிடர் பண்ணியே தீரணும். ஏன்னா சைனா கிட்ட அவ்வளோ அவங்க ஒரு வர்த்தக உறவு பெருசாக இல்லை. அதனால அவங்களுடைய அடுத்த லெவல் பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்தியா தான். ஸோ அதனால் நம்மக்கிட்ட ஒரு சரியான ஒரு உறவு முறையில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இதை நிரூபிக்கிற விதமாக இந்த வார் சீக்வன்ஸ்லேயும் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். அமெரிக்காவில் 50 வருஷத்துக்கு முன்னாடி பொல்யூஷன் பெருசாக வருது அப்படிங்கிறதுக்காகவே ரீஃபைனரி சிஸ்டம்ஸ் வந்து டோட்டலாக ஷட் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ மறுபடியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக $300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரீஃபைனரி யூனிட்டை வந்து அங்கே உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து 20 வருஷம் போட்டிருக்காங்க. ஸோ 20 வருஷம் அமெரிக்கா அட்லீஸ்ட் நம்ம கூட ஒரு நட்புணர்வோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இது மூலமாக நம்பலாம். நம்மளுடைய மார்க்கெட் வந்து என்றைக்குமே வந்து தன்னிறைவான ஒரு மார்க்கெட் தான். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருந்து தான் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து கடந்த 2 வருஷமாக பெருசாக வளரல அப்படின்னு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஆதங்கப்பட்டுக்கிட்டாங்க. மற்ற மார்க்கெட்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு, நம்ம மார்க்கெட் வளரல அப்படின்னு. இது மாதிரியான ஒரு தருணத்தெலாம் ஒரு மார்க்கெட்டினுடைய நிலைத்தன்மையை நீங்கள் பரிசோதிக்கவே முடியும். இப்போ மார்க்கெட் வந்து 26,000 அல்லாமல் ஒரு 30,000 32,000 எல்லாம் போயிருந்துச்சுன்னா அங்கேருந்து இப்போ 23,000 வந்துச்சுன்னா ஒரு பெரிய அடியாகவே இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸை க்ரியேட் பண்ணிட்டு தான் மேலே போகுது. இப்போவும் நாம் வந்து சில வீடியோக்களில் சொல்லியிருந்தோம். அதாவது நிஃப்டி வந்து 26,000 தொடரப்பெல்லாம் அது கீழே இழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேட் ஈவெண்ட் நடந்துடும். அது கீழே இழுத்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இழுக்கிற பட்சத்தில் 24,000 கிராஸ் பண்ணி 23,000 கிராஸ் பண்ணி எல்லாம் வரப்போ 21,000 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து மேலே போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுபடி தான் 23,300 கிராஸ் பண்ணி இப்போ கீழே வந்திருக்கு. மறுபடியும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா போர் இன்னும் நிற்கல, இன்னும் 2 வாரம் தொடரும் அப்படிங்கிறத நம்ம ட்ரம்ப்பினுடைய அறிக்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய மார்க்கெட் இன்னும் சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சரிஞ்சாலும் நம்மளுடைய பிக் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 21,300 இருக்குது. ஸோ அப்போ 21,300 வரைக்கும் மார்க்கெட் வந்தாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே டெஃபினட்டாக கீழே போகாது. அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூவ்மெண்ட் க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே இந்த வார் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் நம்ம வந்து அதை நம்பி எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் மார்க்கெட் வந்து பெரிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை சந்திச்சது. அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். டெய்லியும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போடுறோம். அந்த ஷார்ட்ஸில் டெய்லி அப்டேட்ஸ் போடுறோம். ஸோ இது வந்து மார்னிங் நீங்கள் வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். தொடர்ந்து மார்க்கெட்டில் நிறைய அப்டேட்டான நியூஸஸ், அதுக்கப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றின நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆல் தி பெஸ்ட்.